ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோட் 57 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அப்புறம் முகமுடி போட்டவன் ஜுன் இவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற லூபுன்ற கடவுளை தண்ணிக்குள்ளே குளிச்சுட்டு இருப்பான் பார்த்தீங்களா. அந்த தண்ணியை எடுத்து தோரோட அந்த மரத்தை உயிரோட கொண்டு வரதுக்காக போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா வாசலில் ஒரு மிகப்பெரிய சிலை உயிரோட வந்து சண்டைக்கு நின்றுருக்கும். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த மிகப்பெரிய சில சண்டைக்கு வந்து நிற்கும் போது அதை பார்த்துட்டு நம்ம ஜுன்னு நான் என்னோட ஸ்வாட் டெக்னிக் நான் யூஸ் பண்ணுறேன் சோல் சேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஸ்வாட் டெக்னிக் வித் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறந்து போய் செம்ம ஸ்பீடாக போய் அதை துண்டு துண்டாக வெட்ட ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் அது டஃப் கொடுத்துட்டே இருக்கும். அவனால் முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு ஜுன்னு வேகமாக போய் பறந்து போய் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வாடை வச்சு வெட்ட பார்ப்பான். அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டு நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஜுன்னு கடுப்பாகி பல்ல கடிச்சிட்டு இருப்பான். அவனோட ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி சும்மா செம்ம ஸ்பீடாக மல்டிபிள் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் அந்த மிகப்பெரிய சிலை நம்ம ஜுன்னை அடித்து பறக்க விட்டுரும். நம்ம ஜுன் அப்படியே பின்னாடியே ஸ்டைலாக சறுக்கிட்டே வந்து நின்று அதை பார்த்துட்டு இருப்பான். என்ன இது என்ன பண்ணாலுமே தடுத்துக்கிட்டே இருக்கு, இதை எப்படியாச்சும் நான் சீக்கிரமா கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மிகப்பெரிய சிலையை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு அது மேலே உட்காந்துட்டு இருப்பான். கையில டேகர் வச்சுட்டு சும்மா ஸ்டைலா. அதே நேரம் அந்த முகமுடி போட்ட ஈகிள் கிட்ட ஒரு மிகப்பெரிய சிலை மறுபடியும் வந்து அட்டாக் பண்ண வருவான். அவன் ஒரே ஸ்லைஸ்ல அதோட தலையை துண்டாக்கிடுவான். இதெல்லாம் பார்த்து ஜுன்னு கடுப்பாகி இவங்கெல்லாம் ஈஸியா அதோட தலையை வெட்டி வீசுறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், இப்படி இருக்கக்கூடாது. நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். என்னோட டீச்சர் அவங்க சொல்லி கொடுத்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இதை ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பான் நம்ம ஜுன்னு. தேங்க்யூ, எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. அந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வச்சுட்டு இப்போ நான் யாருன்னு காட்டுறேன், உன்னை துண்டு துண்டா வெட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை பார்த்து நேருக்கு நேரம் ஸ்வாடை வச்சு இதுதான் என்னோட டிஸ்ட்ராய் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க ஒரு வெட்டினதுல அது துண்டு துண்டா செத்து போயிடும். அதை பார்த்து நம்ம ஜுன்னு கெத்தா நிற்பான் பாருங்க. சும்மா வெறித்தனமா இருக்கும். அதே நேரம் என்ன ஆகும் பார்த்தா ஜுன்னோட ஸ்வாடு துண்டு துண்டா உடஞ்சி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். அதை பார்த்துட்டு சே என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க போது நம்ம ஹீரோ ஜுன்னை பார்த்து பரவாயில்லையாடா, நான் நினச்சதை விட நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் வச்சுட்டு இருப்பான். அதே நேரம் அந்த முகமுடி போட்ட ஈகிள் நம்ம ஹீரோ கிட்டையும் ஜுன்னுக்கிட்டையும் நீங்கள் ரெண்டு பேருமே ஒர்த்தானது தான், ஆனால் நீங்கள் இப்படியே இருந்தால் அந்த டவரோட கடைசி வரைக்கும் போவீங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன் உங்கள் ரெண்டு பேத்துக்குமே. ஏன்னா டவருக்கு மேலே போனோம் அப்படின்னா சில டெஸ்ட் வச்சானும் இல்லையா அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஜுன்னும் என்னது எங்கள் ரெண்டு பேத்துக்கும் டெஸ்ட் வைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட்டுமா இந்த பக்கம் நம்ம அலிஸ் வேம்பேர் கிட்ட அந்த கேப்ரியல் ஏஞ்சலி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி தட்டை கொடுத்தோன்னே என்ன இவ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன இப்படி மறைச்சிட்டு இருக்க, நீ அந்த ஜின்னை பயங்கரமா லவ் பண்றல, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஜின்னுன்ற பேர் சொன்னாலே உன் மூஞ்செல்லாம் பயங்கரமா செவந்து போகுது. அவன் உனக்கு வேணும்னா நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். லவ் ரொம்ப அழகான விஷயம்தான், ஆனால் இது மாதிரி என்கிட்ட இந்த லவ் மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட, நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஏன்னா உனக்கு உன் லவ் வேணும்ல, ஏன்னா நீ அவனை லவ் பண்ணுறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சலு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். நான் உன்னை மறுபடியும் மீட் பண்ணுறேன், உனக்கு உன் லவ் வேணும்னா நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ரியல் ஏஞ்சலு அந்த பைத்தியம் முடிச்ச ட்வின்ஸ் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவளோட உடம்புல இருந்து அந்த ஏஞ்சல் உலகத்துக்கே போயிடுவா. அவ என்ன வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருப்பா. ஏன்னா அந்த ஏஞ்சல் பயங்கரமாக சாப்பிட்டால, ஆனால் அது இவளோட உடம்பு தானே, அதனால் அவள் குத்த வச்சு உட்காந்துட்டு இருப்பா. என்னதான் அந்த ஏஞ்சல் மிரட்டிட்டு போனாலுமே நம்ம அலிஸ் வேம்பேரு ஏஞ்சலு நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலிஸ் வேம்பேர் அப்படியே அழகாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த முறி மூலகத்தில் ஹெவன்லி ஸ்வாட் வச்சிருக்க அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா சியோலாவும் அவங்கள மாஸ்டரும் இங்கே பாருங்க மாஸ்டர் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாஸ்டர் வந்துட்டியா வா வா நம்ம ட்ரைனிங் எடுக்க போகலாம். என்ன உன் ஜுன்னு உன் ஆள் ஒன்று வந்து பார்க்கவே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னை பற்றி பேசிட்டு இருப்பாங்களா. அதை கேட்டு சியோலா இப்போ எதுக்கு அவரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க சிரிச்சு பேசிக்கிட்டே போகும்போது பட்டார்னு பார்த்தா பயங்கரமான வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் ஃபுல்லாக அந்த மாஸ்டர் மேலே பட்டு அந்த மாஸ்டர் அப்படி வேற ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு இருக்கும். அதை பார்த்தா அவங்க என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இமேஜினரி டைமென்ஷன்ற அந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்க. இது என்ன இடம் பார்த்தா ஒரே குப்பையாக இருக்கே அப்படிங்கும்போது பின்னாடி நம்ம ஜுன்னு இருக்கான். மாஸ்டர் நான் உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரை போட்டு உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து குடிங்க நான் உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூல்ட்ரிங்க்ஸை கொடுக்குறது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ ஜின்னு தான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னான் பார்த்தீங்களா. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னடா டெஸ்ட் வைக்க போற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த முகமுடி போட்ட ஈகிளி இதுக்கு முன்னாடி நான் கேம் விளையாடும்போது உனக்கு நிறைய சேலஞ்சு கொடுத்துருக்கேன், அதுலலாம் நீ தோத்துக்கிட்டே தான் இருந்திருக்க, இருந்தாலும் நீ இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் டெஸ்ட் வச்சு உன்னை செக் பண்ணும் இல்லையா அதுக்காக தான் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஜின்னு இன்னும் 15 நாள் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா சொல்லுவார். அப்படியே கேட்பான் இந்த பக்கம் அந்த மாஸ்டர் கூல்ட்ரிங்க்லாம் குடிச்சிட்டு ட்ரைனிங் எடுக்கணும், நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு மாஸ்டரை கூட்டணும். ஏன்னா அந்த மாஸ்டர் ஜுன்னுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க, இன்னொரு மாஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாஸ்டர் கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாஸ்டர் அவர் விளையாண்டுட்டு இருப்பாரு இன்னொருத்தர் கூட, அவரை கூட்டுறதுக்கு அப்படியே சம்மனிக்கு போனா
அவர் தான் ஹெவன்லி டீமன் பேக்கிலா. அவர் இங்க வர வச்சிருவான் நம்ம ஹீரோ. அவர் இங்க வர வச்சோன்னா அந்த முகமுடி போட்ட ஈகிளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இங்கே வந்துட்டு டைம் ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் உங்கள் ட்ரைனிங்லாம் ஆரம்பித்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஜுன் அவங்க மாஸ்டர் கிட்ட எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு சட்டையெல்லாம் கழட்டி தூக்கி வீசி ட்ரைனிங் ஆரம்பிப்பான். ட்ரைனிங் பண்ணுறதுக்கு எதுக்காக சட்டையை கழட்டுற மாதிரி இருக்கும். சட்டையை கழட்டிட்டு மாஸ்டர் முன்னாடி போனீங்கன்னா ஜுன்னே ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வலிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பேக்கிகளான்னு சொல்லிட்டு ஹெவன்லி டீமன்லேருந்து வர வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நீங்கள் எனக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுக்கணும், நான் வேற ஒரு மாஸ்டர் தான் கூப்பிட்டுருப்பேன், இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பீங்களா, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஸ்வாடை எடுத்து ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த முகமுடி போட்ட ஈகிள் சரி நீங்கள் நல்லா பண்ணுங்க நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த மேனேஜர்ஸ் அந்த டவரை உருவாக்குற மேனேஜர் எல்லாத்தையுமே கொள்றதுக்கு ஒரு மேன் ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு சொன்னான் பார்த்தீங்களா அந்த முகமுடி போட்ட ஈகிள். அந்த மேன் முக்காடு போட்ட ஒருத்தன் அங்கே நடந்து வந்துட்டு இருப்பான். அவன் அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட இந்த சிஸ்டம் வந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உருவம் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த உருவம் அங்கே வரதுக்காக சும்மா பயங்கரமான வெளிச்சத்தோடு அங்கே வரும். அங்கே பார்த்தா முக்காடு போட்டவன் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குட்டியாக இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிச்சு பார்த்தீங்களா அந்த சிஸ்டம், அந்த மேனேஜர் சிஸ்டம் இங்கே வந்து அவங்க கூட சண்டையை போட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும். அவன் ஏதோ பிளாக் ஹோல் மாதிரி பயங்கரமான மேஜிக்லாம் யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்ட பார்ப்பான். அந்த உருவம் இது இவங்க கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும். அந்த இடமே வெடிச்சு சதறி விண்வெளியில் கிரகங்கள் மோத்தின மாதிரி சண்டை வெறித்தனமாக போயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜூன் அந்த மாஸ்டர் கிட்ட பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருப்பான், அதுவும் சட்டையே போடாமல். அப்புறமா அந்த மாஸ்டர் இந்த ஸ்வாடை வச்சுக்கோ, இது உனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், இதுதான் விட்லோ ப்ளூசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை கொடுப்பாங்க. நம்ம ஜூன் அந்த ஸ்வாடை வாங்கிட்டு ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை போடாமல் மறுபடியும் அப்படியே நின்று பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு என்னடா ஜுன்னு கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹெவன்லி டீமன் இருக்கிற அந்த பேக்கு கிட்ட அந்த ஸ்வாடை வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். சும்மா பயங்கரமா இருக்கும் அந்த ட்ரைனிங் எல்லாம், தலையிலேயே அடிச்சு கொட்டி கொட்டி சொல்லி கொடுத்துருப்பானுங்க நம்ம ஹீரோக்கு. அப்படி இந்த பக்கம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அந்த முகமுடி போட்ட ஈகிள் அங்கேருந்து கிளம்ப பார்ப்பான். நம்ம ஹீரோ என்ன இங்கேருந்து கிளம்ப பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ட்ரைனிங்லாம் முடிச்சிருச்சு, எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க, இன்னும் நல்லா போயிட்டு இருக்கும் போல இருக்கு, நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும், அதுக்காக நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமுடி போட்ட ஈகிள் அவனோட முகமுடியை கழட்டி நம்ம ஹீரோட்ட தூக்கி வீசிட்டு நான் அவனை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆறு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முகமுடியை கழட்டி போட்டு அவன் மூஞ்சை காட்டுவாங்கன்னு பார்த்தா மூஞ்சை காட்டவே இல்லை. அப்படி அவன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இல்லையே, இருந்தாலும் என் கேம் விளையாடும்போது இவன் எனக்கு நிறைய தொலை கொடுத்துருக்கான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க திரும்பி டெலிபோர்ட் ஆகி அவங்களோட இடத்துக்கே வந்துடுவாங்க. அங்கே வந்த சீல அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நானா கனவு உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜுன்னு இவங்க ரெண்டு பேரும் அந்த கதவை திறந்து அந்த லூபுன்ற கடவுள் கூட சண்டை போடுறதுக்கு நம்ம ஹீரோவும் ஜுன்னு போவாங்க. உள்ள போகும்போது பார்த்தா அந்த லூப் இருக்கான் பாருங்க, அவன் சண்டைக்கு ரெடியா வெப்பனோட நின்றுருக்கான். பார்க்கறதுக்கு நல்லா ஜைஜாண்டிக்கா ஜுட்சு கேஸ்ல வர டோஜு பிசிக்கிற மாதிரி சும்மா அவனோட பிசிக்லாம் வெறித்தனமா இருக்கு. இந்த லூபு சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஜுன்னும் ஸ்வாடை எடுத்துட்டு சண்டைக்கு ரெடியா போறாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்வாடு அந்த டேகரை வச்சுட்டு ஏய் சண்டையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செம வேகமாக போய் அந்த லூபு கூட சண்டைக்கு போவாங்க பாருங்க. அந்த இடமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அது அப்படியே இந்த பக்கம் அந்த மேனேஜர் அனுப்பி வச்சா பார்த்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இங்கே நம்ம ஹீரோ பயங்கரமாக வெறித்தனமாக சண்டை போட்டுருக்கதை பார்த்துட்டு யார் இவன் அந்த ஸ்ப்ரிங் வாட்டருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த மேனேஜரோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா பாருங்க, கையில் ஒரு ஜாடி மாதிரி வச்சிருப்பா. இது வந்து மூன் ஸ்ப்ரிங் வாட்டர். இப்போ அந்த லூபு கடவுள் குளிச்சுட்டு இருந்தது சன் ஸ்ப்ரிங் வாட்டர். இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன பண்ணுவா, கையில் வச்சிருக்க அந்த ஜாடியை எடுத்து மூன் ஸ்ப்ரிங் வாட்டரை சன் ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா அதில் அப்படி கொட்டி விட்டுருவா. அதில் கொட்டி விட்டா என்ன ஆகும்னா அது பவர் இல்லாமல் போயிடும். ஏன்னா இங்கே வந்து சன்னு அது வந்து மூணு ரெண்டுமே மிக்ஸ் ஆச்சுன்னா அதோட பவர் இல்லாமல் போயிடும். அதை அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நான் இந்த மொத்த சன் ஸ்ப்ரிங் வாட்டரையும் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பண்ணிட்டு இருப்பா. அப்படியே கேட்பான் இந்த பக்கம் அந்த மேன் இருக்கான் பாருங்க, அந்த சிஸ்டம் மேனேஜரை தோக்கடிச்சு கையை பிடிச்சி அப்படியே தொங்க விட்டுட்டு இருப்பான். அப்போ திடீர்னு அங்கே ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும். அந்த போர்ட்டலை பார்த்ததுக்கப்புறம் அந்த மேனு இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கே அப்படி சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து முகமுடி போட்டு நம்ம ஹீரோ மாதிரி ஒருத்தர் வருவான். ஒருவேளை அந்த முகமுடியை கழட்டி போட்டு அந்த ஈகிள் இங்கே வந்திருப்பானோ, அவன் ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் சண்டைக்கு வரும்போது அப்படியே கேட்பான் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜெயண்ட் அந்த ஹேண்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா அந்த லூபு அட்டாக் பண்றதுக்காக அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அந்த அட்டாக்லாம் அசால்ட்டா தடுத்து விட்டுட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ எப்படி இவன் தடுத்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த அட்டாக் ஸ்ட்ரைட்டா வரும்போது அந்த கையோட இவன் ஓங்கி ஒரு கையை வச்சு குத்துவான் பாருங்க. அடிச்சு அடியில் அந்த கையை அப்படி நசுங்கி அந்த இடமே சும்மா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். பில்டிங்கு கல்லெல்லாம் வெடிச்சு சதற அந்த பக்கம் இருக்க அந்த மேனேஜரோட அசிஸ்டன்ட் பொண்ணு பறந்து போய் விழுவா. என்னடா அது இவனுக்கு இவ்வளோ கொடூரமா சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த லூபு ஈட்டி வச்சு குத்தி கொல்ல போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா குத்தி கொல்லாம உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணுடா, அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கானே அவனை சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஈவில் வேம்பயர் பவர் அப்படி சொல்லிட்டு அந்த பிளட் பவரை யூஸ் பண்ணி
நீ அவ்வளோ சீக்கிரம் என்னை கொல்ல மாட்ட போல இருக்கு. அப்படின்னா உன்னை சப்ரஸ் பண்ணி உன்னை தோக்கடிக்கிறவங்கள மட்டும்தான் நீ கொல்லுவ போல. அப்படின்னா நான் உன்னோட ரகசியத்தை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பாரு. ஏன் அப்படி ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பவர் இருக்கும். அவங்களோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவங்களோட பவரை நம்ம ஹீரோ காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஹீரோ அந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ உடனே அந்த டேகரை எடுத்துட்டு ஐஸ் பவர், ஃபயர் பவர், அப்புறம் அந்த பேரியர் மேஜிக் பவர், இந்த 3 பவரையும் ட்ரிபிள் மேஜிக் பவர் அப்படி ஒன்னா கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆவான் பாருங்க. அங்க சண்டை பயங்கரமா நடந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் ஆமா நம்ம ஜுன்னு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜுன்னு அப்படியே செவரு தாண்டி உள்ள ஓடி வந்துட்டு இருப்பான். இவன் எதுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான் பார்த்தா அப்படியே பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஜுன்னு கிட்ட டேய் நம்ம 2 பேரும் ஒன்னா சண்டை போட்டா லூபு கிட்ட போய் சண்டை போட முடியாது. அவனோட முக்கியமான விஷயத்த நீ தேடி கண்டுபிடிக்கணும். நீ அதுக்கு அவனோட கேஸ்டிலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் இங்க ஜுன்னு கிட்ட சொல்லியிருக்கான். அதனாலதான் ஜுன்னு ஸ்ட்ரைட்டா அந்த கேஸ்டில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தாவி போய் அவனோட கேஸ்டிலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த செவத்தை உடச்சிட்டு யாரோ வர மாதிரி இருக்கும். யாரு அப்படி சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா பயங்கரமான வெப்பன் அப்படி சம ஸ்பீடா சொல்லிட்டே வருவான். அந்த வெப்பன் எல்லாத்தையுமே நம்ம ஜுன்னு அடிச்சு அப்படி தெறிக்க விட்டுருவான். அப்படி எல்லாத்தையுமே டாஜ் பண்ணதுக்கு அப்புறம் யாராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லூபுவோட அடிமைகள் அந்த சிலைகள்லாம் இருக்கு. அந்த சிலைகள்லாம் பார்த்து நம்ம ஜுன்னை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவரோட கேஸ்டுக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. நீ முதல்ல அவர்கிட்ட போய் சண்டை போடணும். நான் உங்களை விட மாட்டோம் உள்ள. அதாவது எங்க லூபு எங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சு எங்க அடிமையாக்கியிருக்காரு. அவருக்கு நாங்க விசுவாசமா இருப்போம். ஒன்னு உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் சிலையெல்லாம் வந்து நம்ம ஜுன்னு அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கோம். அதை பார்த்து ஜுன்னு இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. என் வழியை விட்டு தள்ளி போங்க, இல்லை அவங்க எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி வீசிருவேன் அப்படி சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். அப்படியே கட்டணும். இந்த பக்கம் நம்ம எவன்லி டீவன் பவர் யூஸ் பண்ணி செம்ம ஸ்பீடா போய் சும்மா சரசர வெட்டி வீசலாம்னு சொல்லிட்டு அந்த லூபுவை வெட்டிக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த லூபு டோஜி பிசுக்கிற மாதிரி கெத்தாவே நின்றுட்டு இருப்பான். என்னடா ஏதோ கிச்சு காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பான். அப்ப பட்டார் நம்ம கையில வச்சிருக்க அந்த பெரிய ஈட்டை சரசர ஹெலிகாப்டர் ரெக்க மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான் பாருங்க. சுத்திக்கிட்டே செம மாசா டேய் இப்ப என் பவரை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அப்படியே அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். ஆக்டிவேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபீல்டு மேஜிக் பவர் ஆக்டிவேட்டிங் சொல்லிட்டு செம ஸ்பீடா நம்ம ஹீரோ அடிப்பான் பாருங்க. அதுல நம்ம ஹீரோ கிட்ட கூட போக முடியாது. அந்த அளவுக்கு செம்ம பவர் காத்து வேகமா வீசிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம ஹீரோ பறந்துட்டு இருக்கும்போது ஈட்டியை வச்சு ஒரு அடிச்ச அடியில நம்ம ஹீரோ அப்படி கீழே வந்து பொந்துன்னு விழுந்துருவான். விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தெரசாவோட பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்த நம்ம ஹீரோ டேய் போ உன்னோட ஃப்ரெண்டையும் கூட்டு வா, அப்பதான் 2 பேரும் சேர்த்து முடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம ஹீரோவை கொல்லாம அந்த லூபு போய்கிட்டே இருப்பான். அதை பார்த்து அந்த மேனேஜரோட அசிஸ்டன்ட் பொண்ணு இவன் எதுக்கு யாரையுமே கொல்ல மாட்டான், அவ்வளவு சீக்கிரம் கொல்ல மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோ அப்படி அடி வாங்கிட்டு என்னால இவனை தோக்கடிக்க முடியாது போல இருக்கே, டே ஜுன்னு சீக்கிரமான ரகசியத்தை கண்டுபிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மேனேஜரோட அசிஸ்டன்ட் பொண்ணு அங்க நின்று சிரிச்சிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அந்த லூபுவை பார்த்து டே லூபு நீ எதுக்கு இவ்வளவு தயங்குறன்னு புரியுது, உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்திருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்துக்கு அந்த ஜுன்னு இங்க வரணும். அவன் இங்க வந்தா மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கும். இல்ல தீர்க்க தரிசனம் வேற மாதிரி மாறி உனக்கு ரிவீட் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த லூபு கடுப்பாய் டேய் நீ கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்க, நாக்கு அடக்கு, இல்ல உன்னை இப்பவே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ என்ன கொல்ல மாட்டடா, தீர்க்க தரிசனப்படி ஜுன்னு இங்க வரணும், அதுக்கு அதான் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியுது. சரி ஏதோ ஒன்று நீ நல்லா பிளான் பண்ற, உன் பிளான் நடக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கிண்டல் பண்ணோன்னே அதை பார்த்து அவன் கடுப்பாய் முறைச்சிக்கிட்டு இருப்பான். டேய் நீ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படி அவன் கோவமா நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு வச்சுக்கினா மறக்காம கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.